இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளோட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாவம் உன் வாசற்படியில் படுத்துட்டு இருக்கோம். எதுக்கு பாவம் நம்ம வாசற்படியில் படுத்துட்டு இருக்குன்னா, நல்லது செய்யலாம். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ஏன் பைபிள் ஆண்டு வேதத்தில் அவ்வளோ அழகாக சொல்றாரு. ஒரு சிறு இச்சையோடு பார்த்தா பாவம், பொய் சொன்னா பாவம், திருடினா பாவம், விபச்சாரம் பண்ணா பாவம், வேசித்தனம் பண்ணா பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்தா பாவம் சொல்லிட்டு நிறைய பாவம் சொல்லிட்டு இருந்தாலும், இங்க முக்கியமா சொல்றாரு நன்மை செய்யாதிருந்தால். வசனம் அழகா சொல்லிட்டு பாருங்க, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்துட்டு இருக்கும். நம்ம வீட்டுடைய வாசப்படி சொல்லலாம், அந்த வாசப்படியில் பாவம் படுத்துட்டு இருக்குமா, நம்ம ஆட்கொள்ளலாம், நம்ம ஆளுகை செய்யலாம், நம்ம நிர்மூலமாக்கி போடலாம், நம்ம அழிஞ்சு போடலாம் சொல்லிட்டு பாவம் ரெடியா இருக்குமா? ஏன்னா நல்லது செய்யாதப்போ. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, உனக்கு நல்லது செய்ய திராணி இருக்கும்போது தயவு செஞ்சு செய்யறவங்களுக்கு போய் செஞ்சிரு, செய்யத்தக்கவங்களுக்கு போய் செஞ்சிரு, நீ செய்யாத இருக்காத. அதே போல் நல்லது சேர்த்து நீ சோர்ந்து போயிடாதுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் செல்வங்கள் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் வசனம் சொல்லுது, வாரி இறைத்தும் திருப்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணும் வறுமையில் வாழ்வார் உண்டுன்னு வசனம் சொல்லுது. வாரி கொடுத்துனே இருப்பானா, அவன் நல்ல ஆசீர்வாதமே இருப்பானாம். இந்த பிசினித்தனம் பண்ணி வறுமையை அப்படியே சேர்த்து வைக்கணும், நான் தான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு சேர்த்து வச்சாலும் அவனால் மேற்கொண்டு ஒரு செல்வம் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா அதை வசனம் சொல்லுது, வாரி இறைத்தும் திருப்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணி 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 எல்லாம் சேர்த்து வைக்கணும் நினைக்கிறவன் அவன் வறுமையிலே தான் இருப்பானோ. அதனால நம்ம வாரி கொடுக்குற பிள்ளைகளை நம்மளால வாரி கொடுக்க முடியலையா, நம்மளால முடிஞ்ச வரையும் நம்ம எதிர்பார்க்கிற மனிதர்கள், கஷ்டப்படுற மனிதர்கள், ஏழை விதவைகள், ஒடுக்கப்படுறவர்கள், ஸோ நிந்தனையோட கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அது கல்வி உதவியாக இருக்கலாம், இல்லை பொருளாதார உதவியாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சின்ன சின்ன உதவி, துணிமணி உதவியாக இருக்கலாம். எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரையும் சக மனிதர்கள் நேசித்து நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்மக்கிட்ட மற்றவங்ககிட்ட கொடுத்து வாழ்வோம், கொடுக்க பழகுவோம். கொடுக்கும்போது வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சாதனங்களை அமுக்கி குலுக்கி மடிந்து சரிந்து விடும்படி செய்வாராம். ஸோ அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ நன்மை செய்யாமல் இருக்காதப்பா, முடிஞ்ச வரையும் சக மனுகளை நேசி, உன்னால் முடிஞ்ச நல்லது செய், அதுக்கான பலன் 1000 மடங்கு தருன்னு சொல்றாரு. இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருப்போம். பாவம் வாசற்படியில் படுத்துட்டு இருக்குமா, நல்லது செய்யலாம், முடிஞ்ச நன்மை செய்வோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் இந்த உயிருள்ள வார்த்தையை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.